வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம விஜிலண்டி சீரிஸோட 4வது பாகத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் அம்மாவை கொண்ட குலகாரனை பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஆகிறதுக்காக போலீஸ் அகாடமியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் மறைமுகமாக சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிற சில குற்றவாளிகளை தண்டிச்சுக்கிட்டு இருந்தான். அதை ரிப்போர்ட்டராக இருக்கிற நம்ம ஹீரோயினுமே நோட் பண்ணிட்டு அவனுக்கு டார்கெட் கொடுக்குற விதமாக சில குற்றவாளிகளோட அடையாளங்களை வெளிப்படுத்தி இருந்தா. ஹீரோவும் அதை ஒரு லீடாக பிடிச்சிக்கிட்டு சில குற்றவாளிகளை தண்டிச்சான். இதெல்லாம் நம்ம 2வது பார்ட் வரைக்குமே பார்த்தோம். ஆனால் 3வது பார்ட்டில் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளை தண்டிக்கிறேன்னு பல பேர் விஜிலாண்டியா மாற ஆரம்பிக்க அது நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சட்டத்தில் இருக்கிற குறைபாடுகளை மக்கள் முன்னாடி ஓப்பனா ஒத்துக்க முடியாம இதுக்கெல்லாம் காரணம் விஜிலாண்டியும் மீடியாவும் தான் அரசியல்வாதிகளும் ஒரு பக்கம் பிரச்சனையை இவங்க பக்கம் திருப்பி விட்டுட்டு இருந்தப்ப இவனை மாதிரியே குற்றவாளிகளை தண்டிக்கிறேன்னு கிளம்புன மாஸ்க் போட்ட ஒருத்தன் நம்ம ஹீரோ டார்கெட் பண்ண ஒரு டிரைவரை கொன்னது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வேற ஒரு சேனல்காரங்க வெளியிட்ட சில குற்றவாளிகளையும் தொடர்ந்து கொலை பண்ண ஆரம்பிக்க அதோட விசாரணை மூலமா அவன் கொலை பண்ற பேட்டனை வச்சு இதை பண்ணது உண்மையான விஜிலாண்டி இல்ல, அவனை ஃபாலோ பண்ற இவனும் ஒரு காப்பி கேடு தான் பண்ணியிருக்கான்ற விஷயத்த நம்ம ஹீரோயின், கேப்டன், போலீஸ் அப்புறம் காங்குன்னு சில முக்கியமான ஆட்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் ஹீரோ அவனோட பேட்டனை கொஞ்சம் மாற்றிக்கிற விதமாக இவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அட்டைப்பெட்டியை கலெக்ட் பண்ணுற பாட்டிமாவையே ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தனை அவன் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒழுங்காக கோர்ட்டில் நீயே குத்தத்தை ஒத்துக்கிட்டு அதிகபட்ச தண்டனையை வாங்கிக்கணுங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு மட்டும் வந்திருந்தான். ஆனால் அவன் அப்படி வான் பண்ணிட்டு வந்த அடுத்த கணமே இவனை ஃபாலோ பண்ணுற அந்த காப்பி கேட் அந்த ஹாஸ்பிட்டலில் பூந்து அவனை கொன்னது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஆம்புலன்ஸில் ஏறி தப்பிக்க பார்க்குறப்ப தலைவன் அதை பார்த்துட்டு விறுவிறுன்னு போய் அவனை பிடிக்கிறதுக்காக அதே ஆம்புலன்ஸில் ஏறினா. அப்போ அந்த காப்பி கார்டு இவனை பார்த்து பெருசாக அதிர்ச்சி கூட ஆகாமல் இவன் பேரை கரெக்டாக சொல்ல அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகாமல் அப்படியே சிரிக்கிற மாதிரி காட்டி அந்த இடத்துல அந்த 3வது எபிசோட முடிச்சிருந்தாங்க. வீடியோ கொஞ்சம் டிலே ஆனதுக்கு நீங்கள் என்ன மன்னிக்கணும். ஒரு வாரமாக செம்ம கோல்டு, சுத்தமாக பேசவே முடியல. இப்போ கூட நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னமும் த்ரோட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக நான் எல்லா எபிசோடையுமே போடுறேன். இப்போ நம்ம இந்த விஜிலண்டி சீரிஸோட 4வது பாகத்துக்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனை கையில் ஒரு ஃபோனோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம காங்க தாங்க காட்டுறாங்க. இது யாரோட ஃபோனுன்னு ஞாபகம் இருக்கா? பாட்டிமாவை வண்டியை விட்டு ஏற்றிட்டு இப்போ காப்பி கேடால செத்து கிடக்கான் பார்த்தீங்களா, அவனோட அண்ணங்காரன் ஃபோன் தான். எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், கேஸை வாபஸ் வாங்குன்னு பாட்டிமா வீட்டு முன்னாடியே போய் அவன் சவுண்டை கொடுத்துட்டு வந்தப்ப அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போய் அவனை பொலன்னு பொழந்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபோனோட வந்து தான் இங்கே தம்பிக்காரனை கோர்ட்டில் சரண்டராக சொல்லி வான் பண்ணியிருந்திருப்பான். இப்போ அந்த ஃபோனை தம்பிக்காரனோட ரூமில் பார்த்ததுமே ஓரளவுக்கு என்ன நடந்திருக்குன்றதை காங் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. சரி, அந்த பக்கம் அந்த காப்பி கேடை பிடிக்கிறதுக்காக அவன் போன ஆம்புலன்ஸ்லேயே நம்ம ஹீரோ ஏறினானே, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் இப்போ ஆளரவு இல்லாத ஒரு பார்க்கிங் ஏரியாவில் போய் நிற்கிது. இங்கே வந்ததும் அந்த காப்பி கேட் பயங்கர பரபரப்பா, ஐயோ ரொம்ப நர்வஸாக இருக்கே, இதுக்காக தானே பல நாட்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நான் உன்னோட பெரிய ரசிகன்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே அவன் பண்ண பல சம்பவங்களில் அவன் சம்மந்தப்பட்ட ட்ரேஸ் போலீஸுக்கு கிடைக்காத மாதிரி இவன் அதை அழிச்சுக்கிட்டே வந்திருக்கான். ஸோ அதுக்கெல்லாம் நீ எனக்கு நன்றி சொல்லி ஆகணும். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லி அட்லீஸ்ட் என்ன அல்லக்கையாவது வச்சுக்கன்னு கூட்டு சேர பார்க்க இவங்கிட்ட என்ன பேச்சுன்னு ஹீரோ வேகமாக அவனை அடிக்க போகிறான். அப்போ அதுலேருந்து தரமாக மிஸ் ஆகி நான் சொன்னது உனக்கு புரியலையா, நான் உன்னோட ரசிகையாங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்மால் தொடர்ந்து அவனை அடிக்க பார்க்கறதுலே தான் குறியாக இருக்கான். இதனால் அவனும் வேறு வழி இல்லாமல் இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்மளுக்கு ஈக்குவலாக நல்லாவே சண்டை போடுறான். ஆக்சுவலாக நம்ம ஜியாங் பொண்ணும் குற்றவாளிகளாக பார்த்து தேடி தேடி கொலை பண்ணுற சீரியல் கில்லர்லாம் இல்லை. சட்டத்துக்கிட்ட இருந்து யார் தப்பிச்சு சுதந்திரமாக சுற்றுறாங்களோ அவங்கள தண்டிக்கிறது மட்டும்தான் நம்மளோட ரூல். இதனால தான் பாட்டிமாவை ஏற்றின தம்பிக்காரனை கூட ஒழுங்காக கோர்ட்டில் போய் நீயே சரண்டர் ஆகி தண்டனை வாங்கிக்கன்னு சொன்னானே தவிர எடுத்த உடனே அவனை கொலை பண்ணலை. ஒருவேளை அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அவன் அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருந்தான்னு வச்சுக்கிங்களேன், மேபி அவனை தண்டிக்கிறது வாஸ்தவம். இது இவனை பொறுத்தவரை ஒரு புனிதமான விஷயம். ஆனால் அந்த காப்பி கேடு இவனை ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் டபக்குன்னு குற்றவாளிகளை போட்டு தள்ளி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த புனிதமான வேலையை களங்கப்படுத்துறதா நினைக்கிற ஹீரோ எதுக்காகடா அந்த தம்பிக்காரனை கொண்டான்னு கேட்டால் எனக்கு இந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது, அவன்லாம் சாக வேண்டியவன் தான் சொல்லிட்டு நம்மளையே இழுத்து போட்டு மூஞ்சா குத்துறான். இவன் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவை போலீஸ் இதுவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு இவன் தாங்க காரணம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட எந்த விதமான சிசிடிவி ஃபுட்டேஜும் போலீஸுக்கு கிடைக்கல பார்த்தீங்களா, அதெல்லாம் இவனோட வேலை தான். எப்படியாவது நம்ம ஹீரோ கூட கூட்டு சேரணும்னு பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. இவங்க இருக்கிற பார்க்கிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கோட ரூஃப் டாப்பில் தான் இருக்கும் போல. இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் சண்டை போடுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை சமாளிக்க முடியாமல் அவன் அங்கே இருந்த பில்டிங் மேலேருந்து கீழே விழ போகிற மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக என் வழியில் குறுக்க வராமல் நீயா விலகி போயிருங்கிற மாதிரி வான் பண்ணுறான். அவனும் இந்த சண்டையை ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரிலாம் தெரியல. சரி போகிறது தான்
போகிறேன், என் முகத்தில் இருக்கிற மாஸ்கை எடுத்து நான் யாருனாவது பார்த்துட்டு போனேன், யாருன்னு கூட உனக்கு தெரிஞ்சிக்க வேணாமாங்கிற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டாம்னு அவன் முகத்தை கூட பார்க்காம நம்ம ஹீரோ அவனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகிறான். இப்போ இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்ம காங்க தாங்க காட்டுறாங்க. இவன் அந்த தம்பிக்கார ரூமுக்கு வரும்போது ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ அவனை கிராஸ் பண்ணி வந்திருப்பான் பார்த்தீங்களா. அப்போ பார்த்து அவனோட அங்க அடையாளத்தை வச்சு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அதில் இருக்கிற யாருமே நம்ம ஹீரோ கூட மேட்ச் ஆகலை. அந்த பக்கம் நம்ம ஹீரோ இனிமே பார்த்தீங்கன்னா அவன் ரெக்கார்ட் பண்ண சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ நடந்து போகிறது பதிவாக இருந்திருக்கும். ஆனால் முகம் சரியாக தெரியல. அந்த காப்பி கார்டு கூட சண்டை போட்டப்ப நம்மளுக்கும் லைட்டாக அடிபட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு அவன் இந்த பக்கம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எப்பா என்னை கூட்டாளியாக சேர்த்துக்கலினாலும் பரவாயில்ல, உனக்கு உதவி பண்ணவாவது பர்மிஷன் கொடுன்னு அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இது என்னடா புது தலைவலிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் மண்டை காஞ்சி போய் நின்றுகிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த காப்பி கார்டு யாருங்கிறத இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. இதோ ஒரு காஸ்ட்லியான ரேஸ் காரில் வந்து பந்தாவா இறங்குறான் பார்த்தீங்களா. இவன் தாங்க அந்த காப்பி கார்டு ஆள், மிகப்பெரிய பணக்காரன். இவன் பேரில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. பேர் வந்து ஜோ கேங்கோக். நம்ம வந்து ஜோன்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். உங்களில் பல பேர், ஏன் நான் உள்பட இந்த காப்பி கார்டு வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரன் முன்னாதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனால் கடைசியில் அது தப்பாக போச்சு. ஜோ பெரிய ஆளாக இருக்கிறதுனால தான் நம்ம ஹீரோ சம்மந்தப்பட்ட தடயங்களை அழிக்கிறது இவனுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வேலையாக இருந்திருக்கு. இப்போ இவனோட பிஏ ஒருத்தன் இவன் முகத்தில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு வாங்க டாக்டர் கிட்ட போகலாம்னு சொன்னால் இதெல்லாம் என் குருநாதர் எனக்கு கொடுத்த பரிசு, இதை நான் அவ்வளோ சீக்கிரம் ஆற விட மாட்டேன்னு ஹீரோ கிட்ட அடி வாங்கினதை ஏதோ கோல்டு மெடல் வாங்கின ரேஞ்சுக்கு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். நேற்று நடந்த சம்பவப்படி இவனும் நம்ம ஹீரோவும் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தடயமும் போலீஸுக்கு கிடைக்காத மாதிரி எல்லாத்தையும் பக்காவாக இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சில வீடியோ கிளிப் எடுத்து வச்சிருக்கால, அதை பற்றி இந்த இடத்துல பிஏ சொன்னதும் அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கா, அவளை உடனே பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உதவி பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் இவன் ஹீரோயின் மூலமாக ஏதோ பண்ண போகிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் செத்துப்போன அந்த தம்பிகாரனோட இறுதி சடங்கை காட்டுறப்ப அங்கே அவனோட அண்ணங்காரன் செம்ம காண்டில் இருக்கான். ஏண்டா இவ்வளோ பேர் எரும மாடு கணக்காக இருக்கீங்க, அந்த விஜிலாண்டி என் இடத்துக்குள்ளே பூந்து என்னையே பிறந்தது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் தம்பியும் கொண்டு இருக்கான், அவனை நீங்கள் யாருமே பார்க்கலையா, எனக்கு அவனை கொன்னே ஆகணும், ஒழுங்காக அவனை கண்டுபிடிங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம காங்க என்ட்ரி கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இந்த அண்ணங்காரனோட ஃபோன் இப்போ இவங்கிட்ட தானே இருக்கு. ஸோ இவனை தேடியும் அந்த விஜிலாண்டி வந்திருக்கான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும், நான் தான் உன் தம்பியோட கொலைகேசை விசாரிக்கிறேங்கிற மாதிரி சொன்னால் அவன் தான் பெரிய தாதாவாச்சே, அதனால நம்மள்கிட்டயே கொஞ்சம் திமிரா பேசுகிறான். சரி தம்பிகாரன் செத்து போன சோகத்தில் இருக்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, விஜிலாண்டியை பற்றி ஏதாவது தகவல் கிடைஞ்சா முதல்ல நீ என்கிட்ட தான் சொல்லணும், தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணுறேன்னு இறங்கின மொத்த கூட்டத்தையும் மொத்தமாக பிதிக்கி விட்டுருவோன்ற மாதிரி வான் பண்ணிட்டு போகிறான். அதே சமயம் அந்த பக்கம் ஜோ ஹீரோயினை உடனே பார்க்கணும்னு சொன்னால அதுக்காக இப்போ அவளோட ஆஃபீஸுக்கே வந்துட்டான். இவன் பெரிய ஆளுங்கிறதுனால எடிட்டருக்கு ஒரு பக்கம் கையும் ஓடலை காலும் ஓடலை, வேக வேகமாக நம்ம ஹீரோயின்ட்ட கூட்டிகிட்டு போய் இவனை அறிமுகப்படுத்துகிறப்ப அவளும் என்ன விஷயங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் விஜிலாண்டி ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மக்கள் இப்போ நிம்மதியாக இருக்க காரணமே நீங்கள் தான், இவளை பயங்கரமாக பாராட்டி நீங்கள் நடத்துகிற அந்த விஜிலாண்டி ப்ரோக்ராமுக்கு தனிப்பட்ட முறையில் நானும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன்னு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்குறான். அதாவது இவன் நடத்துகிற அந்த விஜிலாண்டி ப்ரோக்ராமுக்கு இவனே தனிப்பட்ட முறையில் ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்கிறான். ஆனால் வெளியாளுங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இதை தனிப்பட்ட முறையில் பண்ண நினைக்கிறதா சொல்லி ஹீரோயின் இந்த ஆஃபரை சிம்பிளாக வேண்டாம்னு சொல்லிடுறா. இதனால் ஜோ பெருசாக வருத்தப்படல. ஆனால் இவகிட்ட இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் தொடர்பாக நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து எடுத்திருப்பா போல. அதை பயன்படுத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதை இப்போ திரும்ப கேட்கவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீடியாவோட சுதந்திரம்னு என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறா. பட் லீகலாக இவனோட பர்மிஷன் இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாது. அங்கேருந்து ஜோவோட பிஏவும் ஏமா எதுக்கு இவ்வளோ வெறப்பா இருக்க, எங்கால் ஃப்ரீயாகவே உனக்கு ஸ்பான்சர் பண்ணி உதவி பண்ணுறதா சொல்லும்போது ஏன் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறங்கிற மாதிரி கேட்கும்போது ஜோ அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு இங்கே பாருங்கள் என்ன மாதிரியே உங்களுக்கும் விஜிலாண்டியா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவன் சம்மந்தப்பட்ட அடையாளங்கள் வெளியே வராமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது அவனுக்கும் நல்லதுங்கிற விஷயம் உனக்கும் தெரியும். ஸோ நாம தான் அவனை பாதுகாக்கணும். இப்போ நீ என்னோட ஆஃபரை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரமே என்னை புரிஞ்சுக்கிட்டு நீயா என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்த பென்ட்ரைவை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்ப இவ ஒரு பக்கம் யாரா அவன் காமெடி பீஸாக இருக்கான்னு ஜோவை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் நம்ம ஹீரோ மாதிரி உண்மையாகவே சமூக அக்கறை இருக்கிறவன் தான். ஆனால் ஒரு பணக்காரன் தானா முன் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் யாருக்காக இருந்தாலும் அவன் மேலே சந்தேகம் வரும்ல, அதனால தான் ஹீரோயினுக்கும் அவன் மேலே நம்பிக்கை வரல. அந்த பக்கம் நம்ம போலீஸுக்கு வழக்கம் போல் இந்த தம்பிகாரனோட கொலையிலையுமே கேமரா ஃபுட்டேஜ் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஏன் ஒரு தலைமுடின்னு எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்கல. அவனை கொண்டுட்டு நம்ம ஜோ ஒரு ரோப்பு வழியாக கீழே இறங்கியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த ரோப்போட கனெக்ஷன் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த நம்ம காங்கு போலீஸை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் இதை பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இதே விஷயத்த நம்ம ஹீரோ முதல்ல கொண்டு அந்த டியோக்கோட கேஸை விசாரிக்கும் போது அப்போவே நம்ம ப்ரொஃபஸர் இந்த விஷயத்த அசால்ட்டாக கெஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் ரொம்ப லேட்டு, அந்த மனுஷன் அப்போவே இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாருங்கிற மாதிரி சொன்னதும் இந்த இடத்துல தான் நம்ம ப்ரொஃபஸர் எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிற விஷயம் இந்த காங்குக்கு புரியுது. இப்போ இந்த கேஸோட விசாரணை சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸையுமே ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து தான் ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு கேட்க போகிறாங்க. ஸோ அந்த வேலையை நான் பார்க்குறேன்னு காங்க அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு அடுத்த சீனே நம்ம ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக அகாடமிக்கே வந்துகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ முகத்தில் இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்த சென்னு அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளோ அடினா அடி வாங்கினமோ உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேங்க
ஓடுங்கிற மாதிரி அவனை ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்க. அந்நேரம் கரெக்டாக காங்க இவங்க 3 பேத்துக்கு நடுவில் பூந்து விருட்டுன்னு கிராஸ் ஆனதும் நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் அப்படியே பக்குன்னு இருக்கும். ஏன்னா நைட்டு ஹாஸ்பிட்டலில் கூட இதே மாதிரி தான் அவனை கிராஸ் பண்ணி வந்திருப்பான். அந்த விஷயத்தை நினச்சி நம்மளால் ஒரு செகண்ட் பயந்து போக, அதே மாதிரி காங்க அந்த இடத்துல எதையோ சென்ஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் இவங்களை சந்தேகத்தோட திரும்பி பார்த்துட்டு அப்புறம் ப்ரொஃபஸர் ரூம்குள்ளே போகிறான். இவன் கொண்டு வந்த ஃபைல் அங்கே ப்ரொஃபஸர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மின்னு ஹீரோவும் ஒர்க் பண்ணுறதுக்காக 2 கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு எதுக்காகன்ற மாதிரி விசாரிக்கும் போது இந்த மாதிரி கேஸ் ஃபைலெல்லாம் சர்வரில் ஏற்ற என் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அடுத்த கணமே அவங்க ஃபோட்டோவை பார்க்கலாமான்னு இவர்கிட்ட டைரெக்டாக கேட்குறான். பயபுல கரெக்டான ரூட்டில் வந்து எப்படி விட்டு போகுது பாருங்க. ப்ரொஃபஸருக்கும் இவன் எதுக்காக கேட்குறாங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போகுது. இந்த மாதிரி தன்னோட ஸ்டூடெண்ட் மேலேயே இவன் சந்தேகப்படுற விஷயம் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. லீகலான பர்மிஷன் இல்லாமல் என்னால் அவங்க ஃபோட்டோவெல்லாம் உங்கள்கிட்ட காட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இவருக்கு அடுத்தபடியாக போலீஸை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் விஜிலாண்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கான்னு கணிச்ச ஒரே ஆள் இந்த காங்கு தான். அந்த விஷயத்தில் இவன் ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவை நெருங்கிட்டாங்க. இப்போ ப்ரொஃபஸர்கிட்ட ஒருவேளை அந்த விஜிலாண்டி ஒரு போலீஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, நீ என்னப்பா பண்ணுவோன்னு அவர் திரும்பி கேட்டதும் அதுக்கு காங்க என்ன பதில் சொன்னாங்கிறத நமக்கு காட்டல. ஆனால் ப்ரொஃபஸர் இந்த பக்கம் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ காங்க அங்கேருந்து வெளியே வந்து அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்புறப்ப மேலே இருந்தபடி நம்ம ஹீரோ எங்கே இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிருப்பானோன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனே அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. இங்கே இவ ஒரு பக்கம் சீவுல் ஃபியூச்சர் ரிசோர்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியை பற்றி இன்டர்நெட்டில் ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சீவுல் ஃபியூச்சர் ரிசோர்ஸுங்கிற கம்பெனி பேரை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கதையோட அடுத்த லெவல் நம்ம ஹீரோவோட அல்டிமேட்டான வேட்டையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனிலேருந்து தான் ஆரம்பிக்க போகுது. இந்த சீவுல் கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கிற கிம்முங்கிறவன் மேலே சில பல கொலை வழக்குகள்லாம் பதிவாயிருந்திருக்கு. ஆனால் சரியான ஆதாரம் இல்லைங்கிற காரணத்தினால அந்த கேஸை மொத்தத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கா. அதை பற்றின ஃபுல் ரிப்போர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகாக ரெடி பண்ணி வேற ஒரு ரிப்போர்ட்டர் இன்டர்நெட்டில் போட்டு விட்டுருந்துருக்கான். இப்போ ஹீரோயின் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. அந்த காங்கு வேற இவனை மோப்பம் பிடிச்சி அகாடமி வர வந்துட்டான்ல, அதனால இப்போ தலைவன் வேற வழியே இல்லாமல் உனக்கு உதவி பண்ணவாவது எனக்கு பர்மிஷன் கொடுன்னு ஜோ இவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான்ல, அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே அவங்ககிட்ட உதவி கேட்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சென் அந்த இடத்துக்கு வந்து, டே காலையில் வட்டி வசூல் பண்ணுறவன் மாதிரி ஒருத்தன் பல்காக வந்தான் பார்த்தியா, அவன் தான் விஜிலாண்டி கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற ரீஜனல் யூனிட்டோட ஹெட் தான். அவன் நம்ம ப்ரொஃபஸரை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கான்னா என்ன அர்த்தம், விஜிலாண்டியை நெருங்கிட்டான் போலன்னு இவன் ஒரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததான் அங்கே கட் பண்ணி நம்ம காங்க காட்டும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அதே ஏரியாவில் இருக்கிற வேற ஒரு கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம்னு வந்தா அந்த இடத்துக்கு ஏற்கனவே அந்த அண்ணங்காரன் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு விஜிலாண்டி சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடைக்கலங்கவும் அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு போயிருந்திருக்கான். இதை கேட்டு காங்க ஒரு பக்கம் இப்போ சேம கடுப்பாகி நேராக அவன் இடத்துக்கு போய் கையில் கிடைக்கிற அவன் ஆளுங்களை போட்டு மரண குத்துறான். இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அங்கே இருந்தவங்க எல்லாம் சில்லறையாக செதறி போகிறாங்க. அண்ணங்காரன் இதெல்லாம் பார்த்தும் பயத்தை வெளியே காட்டிக்காம எவ்வளோ தைரியம் இருந்தால் என் இடத்துக்கு வந்து ஏன் ஆளுங்களே அடிப்பான்னு வீரமாக சட்டையை கழட்டிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு கிரில்லு கேட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே சேஃபாக மறைஞ்சிக்க அங்கே வந்த சில பேர் காங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணவும் எல்லாருக்கும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு குத்து தாங்க. ஒரே குத்தில் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நேராக அண்ணங்காரங்கிட்ட வந்தவன் அந்த கிரில்லு கேட்டை எதுவும் முருங்கை மரத்தை உடைக்கிற மாதிரி அசால்ட்டாக உடச்சி போட்டு இவன் பக்கத்தில் வர, இங்கே பாரு என் மேலே கை வச்சா அப்புறம் உனக்கு வேலையே போயிருங்கிற மாதிரி பயங்கரமாக பதறிக்கிட்டு இருக்கான். அப்போ காங்க அவங்ககிட்ட இதுக்கு மேலே நீ விஜிலாண்டி விஷயத்தில் தலையிடவே கூடாது, மீறி ஏதாவது பண்ண அவனை அவ்வளோதான்னு வான் பண்ணிட்டு போவான் பாருங்க. அவன் ஒரு பக்கம் ஒன்றும் கூடாத குறையாக உட்காந்துருப்பான். இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்பவும் போல் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவன் முகத்தில் இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்த ப்ரொஃபஸர் என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறான். ஆனால் அவன் சொல்கிறது பொய்ன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்ச நம்ம ப்ரொஃபஸர் கடைசி வாய்ப்பு கொடுக்குறான், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவனை தேடி போலீஸ் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. உடனே ப்ரொஃபஸரும் இவனோட சேர்ந்து கீழே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தாங்க போலீஸோட வந்திருக்கா. போலீஸ் அவகிட்ட நம்ம ஹீரோவை காட்டி நீங்கள் பார்த்தது இவர் தானான்னு கேட்கும்போது அவனும் ரொம்ப சந்தோஷமாக இவரே தானே சொல்கிறான். நேற்று நைட்டு ஒரு குடிகாரன் என்கிட்ட தண்ணியை போட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணான், அப்போ நல்ல வேலையாக இவர் தான் அந்த இடத்துக்கு வந்து அவன் கூட சண்டை போட்டு என்னை காப்பாற்றினாருங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி எதுக்காக இந்த உண்மையை மறைச்சேன்னு ப்ரொஃபஸர் முறைக்கிறாரு. இல்லை சார், போலீஸ் அகாடமியில் படிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு சிவிலியன் அட்டாக் பண்ணது தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க, அதனால தான் தயங்கினங்கிற மாதிரி சொன்னதும் இவன் மேலே நம்ம ப்ரொஃபஸர் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எந்த பொண்ணையுமே காப்பாற்றலை, இதெல்லாம் நம்ம ஜோவோட செட்டப் தான். அடிப்பட்டத்தை சமாளிக்க முடியாமல் நம்மளால் இங்கே தடுமாறிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதை முன்னாடியே கெஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்பையே ஜோ ரெடி பண்ணியிருந்திருக்கான். ஸோ அது இப்போ நல்லபடியாக முடிஞ்சதும் நடந்த விஷயத்தை அவன் பிஏ ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட அப்டேட்டாக கொடுக்குறப்ப இதால் ஜியாங்குக்கு நான் கண்டிப்பாக பிடிச்சு போகுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் பண்ணுறதுனால மட்டும் அவர் உங்களை கூட்டு சேர்த்துக்கு வராங்கிற மாதிரி பிஏ இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்க, ஏன் இப்படி கேட்குற, அவனுக்காகத்தானே நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இருக்கிற பணபலம் ஆள்பலத்தை வச்சு இவனால் பண்ண முடியாத விஷயமே இல்லைங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சீவுல் கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கிற கிம்முங்கிறவன் பண்ண சில கொலைகளை பற்றி ஓவராக நோண்டிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அதை பற்றியுமே
பிஏ இந்த இடத்துல அப்டேட் கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கிட்ட மாட்டிக்காமல் தனக்கு உதவி பண்ணது ஜோதாங்கிற விஷயம் தெளிவாக புரிஞ்சு போகுது. அவன் கூட சண்டை போடுறப்ப நீ என்ன போலீஸால் உன்னை பிடிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அவங்க ஆல்ரெடி உன்னை நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி ஜோ ஒரு வார்த்தையை சொல்லியிருந்திருப்பான். அது பழிக்கிற விதமாக காங்கு வேற இன்னைக்கு இவங்க இன்ஸ்டியூட்டுக்கே வந்துட்டு போனான்ல. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா யோசனை பண்ண ஹீரோ உதவி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுன்னு அவன் அனுப்பியிருந்த மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக நம்ம மீட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ரிப்ளைவை போட அதை பார்த்துட்டு அவன் அந்த பக்கம் பண்ணுற அலப்பறைக்கு ஒரு அளவே இருக்காது, எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக உனக்கு தேவைப்படுவோன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் தாம்தம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. அந்த சீவுல் கம்பெனியோட ஓனர் பண்ண கொலைகளை பற்றி ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் விடாமல் அவரோட பிளாக்ல போட்டிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு ரிப்போர்ட்டரை மீட் பண்ணுறதுக்காக இப்போ அவரோட ஆஃபீஸுக்கே வந்திருக்கா. இவர் அந்த கம்பெனியை பற்றி விசாரித்த வரை இவருக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த சீவுல் கம்பெனி கேம் டெவலப்மெண்ட்டுக்காக எக்யூப்மெண்ட் எல்லாம் இறக்குமதி பண்ணுறோங்கிற பேரில் வெளி உலகத்தை நம்ப வச்சுட்டு இன்னொரு பக்கம் இல்லீகலாக ஆன்லைனில் சூதாட்டம் நடத்துறது, போதைப் பொருளை நாடு முழுக்க சப்ளை பண்ணுறதுன்னு பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதையோட 2வது பார்ட்டில் நம்ம ஹீரோ சீனிச்சாமின்னு ஒருத்தனை போட்டு தரலாம் பார்த்தீங்களா, அவன் கூட போதைப் பொருளை தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தான். அவன் பேரையுமே இந்த இடத்துல சொல்லி அவனுமே இந்த சீவுல் கம்பெனிக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்ற மாதிரி சொன்னதும் இந்த கம்பெனியோட சேர்மன் கிம் எப்படிப்பட்டவங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் ஒரு சரியான மிருக பயங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்ஸ் அவனை யாராவது பகச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒன்று கையை காலை வெட்டி போட்டுருவான், இல்லைனா ஆளே இல்லாமல் பண்ணிடுவான்ற மாதிரி சொல்கிறப்ப அதெல்லாம் ஓகே, இந்த டிகே குரூப்புக்கும் சீவுல் கம்பெனிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறா. இவ சொன்ன அந்த டிகே குரூப்புங்கிறது வேற எதுவும் இல்லைங்க, நம்ம ஜோவோட கம்பெனி தான். அவனுக்கும் இந்த சீவுல் கம்பெனிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு இவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அதை பற்றி இவருக்கு சரியாக தெரியலனாலும் ஜோவுமே ஒரு மாதிரி கிறுக்கு பயந்தான்னு சொல்லி வைக்கிறாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கொரியாலேயே நம்ம ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டர். அப்படி ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டராக இருக்கிற இவளே இப்போ சீவுல் கம்பெனியோட சில கான்ட்ரவர்சியான விஷயங்களை தோண்ட ஆரம்பிக்குமோ, நீங்கள் இதில் ஆர்வம் காட்டுறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டை வேணாலும் நான் பண்ண தயார். இப்போ கூட அது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஆக்டரை பார்க்க தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் பார்க்க போகிறதா சொன்ன அந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இல்லீகலாக ஏதோ ஒரு வெப்சைட்டை நடத்திக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். ஆனால் அந்த மாதிரி இல்லீகலாக அவன் வெப்சைட் நடத்திக்கிட்டு இருந்தப்ப அந்த சீவுல் கம்பெனியை பற்றின பல ரகசியங்கள் அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அதை பற்றி அவன் வெளி உலகத்துக்கு சொல்லலாம்னு பார்க்குறப்ப இவனே சீட்டிங் பண்ணி தானே ஜெயிலுக்கு போயிருந்தான். ஸோ அவன் சொல்கிறத யாருமே நம்பலையா. இப்போ ஹீரோயினுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதும் இதில் இன்னும் ஆர்வம் அதிகமாகி இவளும் அவன் கூட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகிற மாதிரி தெரிய அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீவுல் கம்பெனிக்கு சேர்மனாக இருக்கிற அந்த கிம்மை தாங்க காட்டுறாங்க. இவனுக்கு சொந்தமான ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கான். இந்த இடத்துல யாரோ 2 பேரை ரொம்ப கொடூரமாக உடம்புல இருக்கிற சதையே பிஞ்சு போகிற அளவுக்கு பயங்கரமாக அடித்து ஜட்டியோட கட்டி போட்டிருக்காங்க. இந்த 2 பேரில் ஒருத்தன் கிம் பண்ண ஏதோ ஒரு கொலையை விசாரணை பண்ணணுன்ற மாதிரி மனு போட்டிருந்திருக்கான். அண்ட் இன்னொருத்தன் நம்ம ஹீரோ அந்த சீனிச்சாமியை கொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த போதை பொருள் பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு தப்பிக்க பார்த்துருந்துருக்க 2 பேரையும் பண்ணிக்கு தீனியாக போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவன் அப்படி சொல்லிட்டு போன மறுகணமே கூண்டுகள் திறக்கப்படுது. அப்போ பண்ணிங்க கும்பலாக வந்து இவங்க 2 பேரையும் உசுரோட கடிச்சு குதரும் பாருங்க, பார்க்கவே கொடூரமாக இருக்கும். ரிப்போர்ட்டர் சொன்னதை விட இவன் ஒரு படி பயங்கரமாக தாங்க இருக்கான். இப்போ இந்த இடத்துல இவனோட ஆள் ஒருத்தன், இவனை அடியாள்னுலாம் சொல்லிட முடியாது, இவனுக்கு ஒரு பர்சனல் அட்வைசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் இப்போ கிம்மு கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டரோட சேர்ந்து இவனை பற்றின ஏதோ ஒரு ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டரை பார்க்க போகிறாங்கல்ல, அந்த விஷயத்தை அப்டேட்டாக கொடுக்க அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த ஆக்டரை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கே வந்த நம்ம ஹீரோயினையும் அந்த ரிப்போர்ட்டரையும் தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வெளியே இருந்து கதவை தட்டி பார்க்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரின்னு கதவை திறந்துக்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே உள்ளே போகிறப்ப ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கூட அங்கே தான் கேட்குது. இவங்களும் மெதுவாக அப்படியே ஹால் பக்கம் வரும்போது அந்த இடத்துல அந்த ஆக்டர் அப்படியே தூக்குல தூங்கிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன, அடுத்த சீனே 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. போலீஸ் கிட்ட இது தற்கொலை இல்லை கொலைன்னு எவ்வளவோ சொல்லி அந்த ஆக்டர் கிட்ட இருந்து வந்த மெசேஜ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனாலும் போலீஸ் அதை ஏற்றுக்காம அது தற்கொலை தானோ, அவன் எழுதி வச்சிருந்த தற்கொலை கடிதம் கூட கிடைச்சிருக்குன்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க இதில் கடுப்பான நம்ம ஹீரோயின் வெறுவெறுன்னு வெளியே வந்துடுறா. கண்டிப்பாக அவன் நமக்கு கொடுக்கறதா சொன்ன ஆதாரத்தை வீட்டில் வச்சிருந்திருக்க மாட்டான், வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்திருப்பான்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல தான் ரிப்போர்ட்டர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலாக செத்து போன அந்த ஆக்டர் ஃபர்ஸ்ட் இவங்களை வேற ஒரு இடத்துல மீட் பண்ண போறதா சொல்லிட்டு கடைசி டைம்ல தான் வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு. இதை நம்ம ரிப்போர்ட்டர் இந்த இடத்துல சொன்னதும் அது எந்த இடங்கிற மாதிரி இவ கொஞ்சம் ஆர்வமா விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணி வீக்கெண்ட் லீவுக்காக போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. இப்போ நம்ம இந்த 4th எபிசோடோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க, சத்தியமா நானே அந்த விஷயத்தை எதிர்பார்க்கல. உங்களாலையும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் நடக்க போகுதுங்க. நம்ம ஹீரோ மீட் பண்ணலாம்னு ஜோக் ஒரு மெசேஜை போட்டிருந்தால, அதுக்கு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணலாம்னு நேத்தே ரிப்ளை பண்ணியிருந்தான். இப்போ ஹீரோ பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினதும் அவனை மீட் பண்ணுறது தான் இவனோட பிளான். பஸ்ஸும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. ஃப்ரெண்ட்ஸோட இறங்கி இவன் பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜியாங்க ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக போலீஸோட அகாடமிக்கே வந்து ஒரு பொண்ணு பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணா பார்த்தீங்களா, அவன் அந்த இடத்துல நம்ம ஹீரோவை எதர்ச்சியாக பார்த்துட்டு எப்பா நான் அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன், எனக்காக ட்ரீட்லாம் கொடுக்க மாட்டீங்களாங்கிற மாதிரி இவங்க கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க அந்நேரம் இவனை ஃபாலோ பண்ணி காங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பான் பாருங்க. கதையில இது
செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். ஹீரோவுமே இப்போ காங்க பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், வாங்க இப்போவே ட்ரீட்டு தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு 2 பேரையும் கழட்டி விட்டு போக, அட பாவி பொண்ணை பார்த்தது நம்மளை கைட்டி விட்டு போகுது பார்த்தியா, பச்சை துரோகிடாவன்ற மாதிரி 2 பேரும் வயிறு எரிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு காசுக்காக தாங்க அன்றைக்கி அகாடமிக்கு வந்து அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கா. இதை பற்றி தான் அவங்க 2 பேரும் அந்த பக்கம் பேசிக்கிட்டே போவாங்க. அப்போ காங்கு இவனை விடாமல் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க, இவன் விடமாட்டான் போலன்னு புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணை வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்மால் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு வரான். அதே மாதிரி காங்கு அந்த இடத்துக்கு வந்து நேருக்கு நேராக நிற்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிற இந்த சீனே பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருக்கும். காங்கு இவங்கிட்ட தான் யார் என்னன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் தான் விஜிலண்டி கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு நான் என்னங்க பண்ணுறதுங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் கேஷுவலாக பேசும்போது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஜூனியர் பையன் இருந்தான், நீ கூட பார்க்க அவனை மாதிரியே இருக்க, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் கேஷுவலாக பேசலாம்னு வந்ததா சொன்னதும் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவனுக்கு மரியாதைலாம் கொடுக்குறான். அப்போ காங்கு இவங்கிட்ட இதுக்கு முன்னே தன்னை பார்த்துருக்கியான்னு கேட்பான். ஹீரோவும் அகாடமிக்கு வந்தப்போ உங்களை பார்த்தானலாம் சொல்லுவான். அதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு மெயின் மேட்டருக்கு வரலாம். நீயும் ஒரு போலீஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக விஜிலண்டி கேஸில் உனக்கு ஆர்வம் இருக்கும், இதில் உன் பர்ஸ்பெக்டிவ் என்ன, உன் கருத்து எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது, நானும் இதை நியூஸில் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கூட ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொன்னதும் அடுத்த கணமே கிடுக்குப்படியான ஒரு கேள்வியை கேட்குறான். ஒருவேளை இந்த விஜிலாண்டி கேஸுக்கான ரிப்போர்ட்டை விஜிலாண்டியாக ரெடி பண்ணால் எந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசரலை. விஜிலாண்டியே இந்த கேஸை பற்றி அவர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணால் கண்டிப்பாக அவன் பண்ணுறதெல்லாம் குற்றங்கிற மாதிரியே மென்ஷன் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் பண்ணுற எதையுமே அவன் தப்புன்னு நினைக்கலன்னு ஹீரோ ஒரு தரமான பதிலை சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான், நானும் அதே விஷயத்தை ஃபீல் பண்ணி தான் கொஞ்சம் அவனை விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு என்னென்னமோ சுற்றி ரொம்ப நேரமாக பேசுவாங்க. நாம் அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக மேட்ரு என்ன அப்படின்னா, இவன் தான் விஜிலாண்டிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க காங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இது நம்ம ஹீரோக்கும் புரியாமலாம் இல்லை. இவன் நினச்சா இப்போ இதே இடத்துல நம்ம ஹீரோவை அடித்து பயங்கரமாக துவம்சம் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்மால் மேலே கொஞ்சம் கரிசனத்தோட, தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத, உனக்குள்ள அபாரமான திறமை இருக்குது, அதை இந்த மாதிரி விஷயத்தில் நீ வீணடிக்கக்கூடாதுன்னு ஒரு அண்ணன் மாதிரி இவனுக்கு ஒரு அட்வைஸை போட, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியலங்கிற மாதிரி நம்மளும் ஒரு ஆக்டிங்கை போடவும் தலைவன் செம்ம சூடாகி, தம்பி ஜியாங்கு நான் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கையை முறுக்குவோம் போருங்க. எப்பா இந்த கொலவெறியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை இவன் முகத்தில் தாங்க பார்க்க முடியும். ஆக்சுவலாக இவன் நம்ம ப்ரொஃபஸரை மீட் பண்ணப்ப ஒருவேளை அந்த விஜிலண்டி ஒரு போலீஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருப்பான். பதிலுக்கு அவர் ஒரு பக்கம் நீ என்ன முடிவெடுப்பன்ற மாதிரி இவங்ககிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல இவன் என்ன பதில் சொன்னாங்கிறத நமக்கு காட்டல, அதை இந்த இடத்துல தாங்க காட்டுறாங்க. ஒருவேளை அந்த விஜிலண்டி ஒரு போலீஸாக இருந்தால் அவனுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணி அவன் பண்ண எல்லா தப்பையும் ஒரு கேரக்டர் மேலே ஃப்ரேம் பண்ணி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு உண்மையான விஜிலாண்டியை கொண்டு அவனோட சேர்த்து மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கிற விஜிலாண்டி சத்தியம் மொத்தமாக அழிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இவனுக்கு தான் நம்ம ஹீரோவை கொல்ற அளவுக்கு கொலவெறி இருக்கு, அப்படி இருந்தும் எதுக்காக திருந்த சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சமூக அக்கறை இருக்குது பார்த்தீங்களா, அது நியாயமான விஷயம்தான். ஆனால் அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டது தான் காங்குக்கு பிடிக்கல. அது போக போலீஸ் ஆகிறதுக்கு வேற நம்மளால் இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால தான் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரி கொடுத்து பார்க்குறான். ஒருவேளை ஹீரோ இதை கண்டுக்காமல் மீண்டும் கலவரத்தில் இறங்குனா இவனோட ஆட்டம் வேற லெவலுக்கு இருக்குங்க. அதை இவன் பார்வையிலிருந்தே நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஹீரோக்குமே அதை நாசுக்காக உணர்த்திட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப, இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து நம்ம ஜோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த 4வது எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் உண்மையான விஜிலாண்டிங்கிற விஷயம் இப்போ காங்குக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் வார்னிங்கை மீறி நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணால் அதோட விளைவு எந்த மாதிரி இருக்கும், அந்த பக்கம் இருந்து நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்து ஜோவோட சேர்ந்து நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கா பாருங்க, அந்த விஷயத்த மறந்துடாதீங்க. அதால தான் ஒரு மிகப்பெரிய பிரளயமே வரப்போகுது. அது போக கதையும் டோட்டலாக வேற ஒரு ட்ராக்குக்கு மாதிரி இதுக்கப்புறம் பயங்கரமான பல சம்பவங்கள் நடக்க போகுது. ஸோ உங்கள் ஆர்வத்தை குறைச்சிக்காம தொடர்ந்து வரப்போகிற எபிசோட பார்க்க தயாராக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.